வணக்கம் நண்பர்களே, நான் தமிழரசன். இன்றைக்கி என்ன காணொலி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பா நெல் சாகுபடி. இப்போ சம்பா பட்டம் போயிட்டு கூட பார்த்துருப்போம். இப்போ அடுத்தபடியாக வந்து நம்ம நெல் நாற்றாங்கல்ல வந்து பராமரிப்பு, அதனுடைய மேலாண்மையை பற்றி தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கலாம். அதில் வந்து நம்ம வந்து பயன்படுத்தி பிடி 5204 ரகம் வந்து பயன்படுத்தியிருக்கோம். அது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம வந்து 30 கிலோ வந்து விதை நெல் தேர்ந்தெடுத்துருக்கோம். அது வந்து இயந்திர நடவுக்கு வந்து அதுவே போதுமானது. அதாவது மிஷின் நடவுக்கு வந்து நமக்கு வந்து 30 கிலோங்கிறது போதுமானது. 30 கிலோங்கிறது நமக்கு வந்து ஒரு 1440 ரூபா வரும், நமக்கு தரமான விதைங்கிற போது. இப்போது நம்ம அதனுடைய தயாரிப்பு முறையை வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த பாலித்தீனை வந்து 30 கிலோ அளவுக்கு வந்து நமக்கு வந்து பரப்பிடுவாங்க. பரப்பிட்டு அதில் வந்து நமக்கு வந்து அந்த சேரு வந்து அள்ளி, அதாவது ஒரு பாக்ஸ் அந்தமாரி கட்ட வடிவில் இருக்கும். இந்தமாரி அந்த இது இப்படி இருக்கும். அதில் வந்து அந்த பாக்ஸாக இருக்கும். இதில் வந்து சேரை நிரப்பிடுவாங்க. சேரை நிரப்பிட்டு அதில் வந்து அந்த மிஷினை வச்சு அந்த விதையை பரப்பிடுவாங்க. விதை நெல்லை பரப்பிட்டாங்கன்னா அவங்க அப்படியே வந்து நமக்கு வந்து கேக்கு வடிவில் வந்து நமக்கு கிடைச்சிடும். அந்த கேக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம மிஷினில் வச்சு நடுறதுக்கு நமக்கு எளிமையாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு நம்ம அந்த சேரை அந்த விதை நெல்லை பரப்பிட்டு அந்த ஃபுல்லாக அந்த பாலித்தீன் கவர் ஃபுல்லாக பரப்பிட்டு நமக்கு வந்து அது மேலே வந்து வைக்கோலோ இல்லை வந்து நமக்கு நிழல் வலையோ வந்து மூடாக்கு பயன்படுத்துவோம். இப்போது வைக்கோல் பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து அந்த நீர் கட்டும் போது, அதாவது இப்போ தண்ணி வச்சுட்டு உடனே வடிகட்டுவாங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஈரப்பதம் வந்து அந்த வைக்கோலில் எடுத்து அப்படியே பிடிச்சி வச்சிருக்கோம், அதை தக்க வச்சிருக்கோம். அப்போ தக்க வச்சிருக்கும் போது நமக்கு வந்து அந்த விதை நெல்லானது நல்லா வீரியமாக வளர்ந்து வர்றதுக்கு நமக்கு வந்து அது வந்து பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா அந்த விதைக்கான நீரை வந்து ஈரப்பதத்தை கொடுத்துக்கிட்டே நாற்றாங்கல் அதாவது தயார்படுத்துதல். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதில் மேலாண்மைகள் பற்றி பார்க்கலாம். இதை வந்து எப்படி வந்து வளர்க்குறது அப்படின்றத பற்றி நமக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நன்றி.